உங்க எல்லாருக்குமே கிருபையும் சமாதானமும் கர்த்தர் உங்களோடு கூட இருந்து அவர் பெரிய காரியங்களை அவர் நிச்சயமாய் உங்களுடைய வாழ்க்கையில் அவர் செய்வார். இந்த நாளில் நம்ம ஒவ்வொரு நாளுமே தியானிக்கிற ஒவ்வொன்றுமே ஏன் ஆண்டவர் அவருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார் அப்படின்னா, அவருடைய வார்த்தை தான் நம்மளுக்கு விசுவாசத்தை கொண்டு வரும். பைபிள் சொல்லுது, விசுவாசித்தேன் ஆகையினால் நான் பேசினேன் என்று. நீ விசுவாசிக்கும் பொழுது வார்த்தை உங்களுக்குள்ள வர வர நீங்க வார்த்தைக்கு நேரத்தை கொடுக்க கொடுக்க, நான் சொல்ற பாருங்க, உங்களால பேசாம இருக்க முடியாது. பாருங்க, நம்ம பிராக்டிக்கலா யோசிக்கணும் அப்படின்னாக்கா, நம்ம இப்போ ஒரு விஷயத்த நம்ம கேட்டுட்டு நம்ம வாய் சும்மாவே இருக்கிறது இல்லை, 4 பேர்கிட்ட சொல்லணுன்றத நம்ம என்ன பண்ணிடுறோம், சொல்ற அளவுக்கு நம்ம போயிடுறோம் இல்லையா? ஆமா தானே? 4 பேருக்கு சொல்லாம இருக்க முடியறது இல்லை. அதே மாதிரி தான் இருதயத்தினுடைய நிறைவால் வாய் பேசும் பைபிள் சொல்லுது. இன்னைக்கு டிவிக்கோ சீரியலுக்கோ மற்றவங்களுடைய ஒப்பீனியனுக்கோ மற்றவங்களுடைய பேச்சுகளுக்கோ நியூஸுங்களுக்கோ இல்லை கண்டதுங்களுக்கு நம்ம காதுகளை நம்ம கொடுக்கும் பொழுது நம்ம இருதயம் உடைக்க ஆரம்பிக்கும். பாருங்களேன், நம்ம அதை விசுவாசிக்க ஆரம்பிச்சிருவோம். நம்ம இந்த உலகத்தில் இருக்கிறோம், ஆனால் நாம் இந்த உலகத்தார் அல்லன்னு பைபிள் நல்லாவே கிளியராகவே சொல்லிச்சு. ஆண்டவர் சொல்ற, நீ உலகத்தில் இருக்கிற, பட் இந்த உலகத்துக்குரியவன் நீ இல்லவே இல்லை. நம்ம பார்த்து கொண்டு வந்தோம், we are so much valued இல்லையா? ஆண்டவர் என்னன்றாரு, பறவைகளை பாரு, அது விதைக்கிறது இல்லை, அறுக்கிறது இல்லை, சேர்த்து கூட வைக்கிறது இல்லை, ஆனால் அத்தை நான் தான் போஷிக்கிறேன் அப்படின்றார். புல்லுகளை பாரு, காட்டு புஷ்பங்களை பாரு, இன்னைக்கு மலர்ந்து நாளைக்கு நெருப்புல போடுற அந்த புல்லுக்கே நான் உடுத்தும் போது உன்னை நான் உடுத்தாம இருப்பேனா அப்படின்றார். இங்க நம்ம பார்க்கிறோம், மத்தேயு 10ஆம் அதிகாரத்துல 29வது வசனத்துல, Are not 2 sparrows sold for a penny? Yet not one of them will fall to the ground outside your father's care. பைபிள் சொல்லுது பாருங்க, ரொம்ப சீப்பான பறவை தான் இந்த குருவி. நம்ம லாங்குவேஜில் சொல்லணும் அப்படின்னா, ஒரு காசுக்கு 2 குருவி கிடைக்குதான். ஒரு காசுக்கு 2 குருவி கிடைக்குதான். இந்த ஒரு காசுக்கு 2 கிடைக்கிற அந்த குருவி கூட அவருடைய சித்தம் இல்லாமல் கீழே விழாதான். Are not sparrows sold for a penny? It not one of them will fall to the ground outside your father's care. விசாரிக்கிறவர், டேக் கேர் பண்ணு, பார்த்துக்கிற உன் பரமபிதா இதெல்லாத்தையும் பார்த்துக்கிறாரா? எதை? குருவிகளை அவர் பார்த்துக்கிறாரா, கவனிக்கிறாரா? அவருடைய பாதுகாப்பில் இருக்கிற அந்த குருவி கூட கீழே விழாதான் பாருங்க. ஏன்னா அவர் பாதுகாக்கிறாரா. யார் பாதுகாக்கிறது? அங்கே பாருங்க, ரொம்ப சீப்பானது தான் இந்த குருவி. பாருங்க, ரொம்ப ஈஸியாக கிடைச்சிரும், தாராளமாக கூட எடுத்து குத்துருவானுங்க. ஏன்னா அது அவ்வளோ சீப்பானது. அந்த சீப்புன்னு நீ நினைக்கிற பத்தியா, அது கூட என் பாதுகாப்பில் இருக்கு. அது என் சித்தம் இல்லாமல் நான் ஒன்று கூட கீழே விழாதபடிக்கு நான் பாதுகாக்கிறேன்ற. அல்லேலூயா, ஆமென். 30 சொல்றாரு, and even the very years of your head are all numbered, so don't be afraid, you are worth more than many sparrows. கர்த்தர் என்னன்றார்னா, உன்னோட ஒரு முடி கூட நான் எண்ணி வச்சிருக்கிறேன். எங்க பாஸ்டர் சொல்லுவாரு, உங்க அப்பா அம்மா எண்ணி இருக்க மாட்டாங்க. ஜோசப் பிரின்ஸ் கூட சொல்வார், என் பிள்ளைய நான் நேசிக்கிறதுனால என் பிள்ளையோடைய ஒரு முடியை நான் எண்ணி வச்சது இல்லவே இல்லை. அவர் நம்ம மேல எந்த அளவுக்கு அன்பு கூர்றார். நம்ம பிள்ளைங்க மேல அன்பு கூர்றாங்க, பிள்ளைங்க தாய் தகப்பர் மேல அன்பு கூர்றாங்க, சகோதரர்கள் மேல சகோதரிகள் மேல அன்பு கூர்றாங்க, கணவர் மனைவி அன்பா இருக்கிறாங்க. ஆனா யாருமே இந்த ரிஸ்க் எடுக்கவே மாட்டாங்க. என்ன ரிஸ்க் தெரியுங்களா? உங்க முடியை என்றா பார்க்கலான்னா. அல்லேலூயா, ஆமென். ஆனா இங்க ஒருத்தர் சொல்றாரு, குருவிகளை நம்ம கவனிச்சோன்னா அந்த குருவி கூட என் பாதுகாப்புல இருந்து விழாது, அவருடைய சித்தம் இல்லாம விழாது. ஆமென் சொல்லுங்களேன். அப்புறம் சொல்றாரு, உன் தலையில இருக்கிற ஒரு மயிரையும் ஆண்டவர் எண்ணி வச்சிருக்கிறார். அப்புறம் சொல்றாரு, என்ன சொல்றாரு பாருங்க, so don't be afraid, அதனால பயப்படாத என்றார். எதிர்காலத்தை குறித்து பயப்படாத,
சரீரத்தை குறித்து கவலைப்படாத. என்னத்தை உண்போம், என்னத்தை குடிப்போம், என்னத்தை உடுத்துவோம், என் வாழ்க்கையை எப்படி கொண்டு போறேன், பயப்படாத. உன்னுடைய ஒரு முடியை எண்ணி வச்சிருக்கிறன்னா, ஒரு குருவியை பாதுகாத்து அவங்களுக்கு விசாரித்து அதை பாதுகாத்து அதை போஷித்து வழி நடத்துறன்னா, அது அநேக குருவிகளை பார்க்கிலும் யார் வேர்துன்றார். நீ உசந்தவன் ஆண்டவருக்கு, நீ ஆண்டவருக்கு பிரியமானவன், நீ ஆண்டவருக்கு ரொம்ப பாருங்க. நீங்க சொல்ல என்னை விசாரிக்கிறதுக்கு யாரும் இல்லை. கர்த்தர் சொல்றாரு, நானே உன்னை விசாரிக்கிற கர்த்தர். உன்னை விசாரிக்கிறதுக்கு ஒருத்தர் இருக்கிறார், உனக்கு ஒத்தாசை பண்றதுக்கு ஒருத்தர் இருக்கிறார். நீங்க ஆண்டவரை தேடுறது விருதா போயிடாது. அல்லேலூயா சொல்லுங்களேன். இங்க சொல்ல, so do not be afraid, you're worth more than many sparrow. you're worth. நீ எல்லாம் இதுக்கு worth இல்லைன்றாங்க பார்த்தியா. இவ்வளோலாம் உனக்கு செய்யணும்னு ஒன்றும் அவசியமே இல்லை, நீ ஒன்றும் அவ்வளோ ஒன்றும் இது இல்லை, நீ அவ்வளோ ஒன்றும் முக்கியம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஆண்டவர் இங்கே என்னன்றார்னா, you're worth. கர்த்தர் தான் சொல்ற, இயேசு சொல்ற. so don't be afraid. இதெல்லாம் பார்த்துக்கிறேன்னா, உன் முடியையே எண்ணி வச்சுன்னு இருக்கிறேன் நான். என்ன பண்ணுகிறாராம் பாருங்க. not one of them will, 30th வசனம், and even the very hairs of your head are all numbered. உன் தலையில எவ்வளோ மயிர் இருக்குதுன்றது அவருக்கு நல்லாவே தெரியும். அதை பண்ணுகிற கர்த்தர் லீஸ்ட்டை தான் பேசுறார். இந்த லீஸ்டான இந்த ஒரு புல்லை நான் உடுத்துறேன், காட்டு புஷ்பங்களை நான் கவனிக்கிறேன், பறவைகளை நான் போஷிக்கிறேன், குருவிகள் இது சீப்பில் ஒரு காசுக்கு 2 ரூபாய் 2 கிடைக்கிற குருவிக்கு நான் அத்தை கூட என்ன பண்ணுறேன், பாதுகாக்கிறேன், அத்தை கூட கேர் பண்ணுறேன், அத்தை கூட டேக் கேர் பண்ணுறேன், நான் தான் அதை பாதுகாத்துன்னு அதை போஷித்துன்னு வரேன். உன் தலையில் இருக்கிற ஒரு முடியை நான் எண்ணி வச்சிருக்கிறேன்ப்பா. அவ்வளோ சீக்கிரம் கடவுள் எப்படிங்க விட்டுருவார் உங்களை? you're worth. நீ முக்கியம் ஆண்டவருக்கு. இன்னைக்கு இது தெரியாதனால தான் ஒரு பொண்ணு ஏமாத்தின உடனே, ஒரு பையன் ஏமாத்தின உடனே, இல்லை குடும்பத்தில் ஏமாத்தின இல்லை, பணம் கட்ட முடியாதனால இன்னைக்கு யாரும் இல்லை அப்படின்னு ஆஃபன் தான் தூக்கு போட்டுக்கிறது, ட்ரெயினில் போய் விழுந்துருது, சூசைட் பண்ண நினைக்கிறது. ஏன் அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது, என்னோட ஒரு முடியும் என் காதலன் கூட, என்னுடைய காதலி கூட, என்னுடைய தாய் தகப்பன் கூட, என் நண்பன் கூட, என் சகோதரி கூட எண்ணி வச்சிருக்க மாட்டாங்க. ஆனால் என்னுடைய எத்தனை முடி இருக்குதுன்னு அவருக்கு தெரியும். ஏன் எனக்கே தெரியாது, ஆனால் அவருக்கு தெரியுமா? அப்போ நம்ம மேலே எவ்வளோ கரசனையாக இருக்கிறாரு, எவ்வளோ அன்பா இருக்கிறாரு. அந்த அன்பான தேவன் உங்களை பார்த்து சொல்றாரு, பயப்படாத. ஸோ டோன்ட் பி அஃப்ரைட். எதுக்கோ நீ கவலைப்பட்டுன்னு இருக்கிற, எதுக்கோ நீ பயந்துன்னு இருக்கிற, ஆண்டவர் சொல்றாரு, எதை குறிச்சும் கவலைப்படாத, பயப்படாத. பயம் தான் நம்மளுக்கு கவலையை கொண்டு வருது பாருங்க. பயம் வந்துச்சுன்னா அவ்வளோதான், நம்ம பயந்துட்டோம்னா அவ்வளோதான். சேத்துல முழுங்கிட்டா கூட, முழுங்கின்னு இருக்கும் போது சொல்லுவாங்க, நீ ரொம்ப குச்சினா சீக்கிரம் போயிடுவ, நீ சைலண்டாக இருந்தீங்கன்னா கொஞ்சம் லேட்டாக போவேன்னுவாங்க. அந்த மாதிரி ரொம்ப நம்ம தத்தளிச்சோன்னா நம்ம லைஃப் ஸ்பேன் அவ்வளோதாங்க. நம்ம கவலைப்படுறதுனால நம்மளுடைய லைஃப் ஸ்பேன் இன்க்ரீஸ் ஆக போகிறதில்ல. அப்படின்னா என்ன சொல்ல வர்றாருன்னா, எதுவுமே மாற போறதில்லை நீ கவலைப்படுறதுனா. ஆனா நீ விசுவாசிச்சுனா, ஆண்டவருடைய வார்த்தையை, அவர் தேவனுடைய ராஜ்யத்தை, தேவனுடைய நீதியை தேடுவனா, பின்பு இவைகளெல்லாம் கூட கொடுக்கப்படும் பைபிள் சொல்லுது. நம்ம மேலானதை விசுவாசிக்கணும். என்ன, குமாரனே கொடுத்துட்டாரா? ஒரு குருவியை பார்த்துக்கிறாரா, பறவைகளை பார்த்துக்கிறாரா, புல்ல உடுத்துறாரா, காட்டு புஷ்பங்களை உடுத்துறாரா, என்ன உடுத்த மாட்டாரா? ஐ மச் மோர் வேல்யூட். அதை விட அதிகமா நான் உன்னை உடுத்த மாட்டேனான்னு கேட்கிறா. புல்ல பாருன்றார். சோர்ந்து போயிட்டீங்களா? என் எதிர்காலம் எங்க போய் முடி போகுதுன்னு செக். என்னன்றாருன்னா, புல்ல பாரு, புல்ல பாரு. நீ புல்ல பார்க்கும் பொழுது உனக்கு ஒரு ஞாபகம் வரணும், இது இன்னைக்கு மலர்ந்த நாளைக்கு போட போறது. கர்த்தர் அர்த்தையே அப்படி வச்சிருக்கிறாரு. என்னை விட்டுருவாரா? என் சரீரத்தை விட்டுருவாரா? இல்லைங்க. கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய நன்மையை வைத்திருக்கிறாரு, ஒரு பெரிய ஆச்சரியத்தை வைத்திருக்கிறாரு, ஒரு பெரிய அசாதாரத்தை வைத்திருக்கிறாரு. உன் வாழ்க்கையில ஒரு எதிர்காலத்தை அவர் வைத்திருக்கிறாரு.
நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை தேவன் மேல வைத்திருக்கிற அந்த நம்பிக்கை வீண் போவாது. அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைஞ்சிச்சான், வெக்கப்பட்டு மாத்திரம் போகவே இல்லையா. நீ வெக்கப்பட்டு போக மாட்ட, நீ அவரை நோக்கி பார்க்குற. இப்போ வார்த்தை கேட்டுட்டு இருக்கிறல்ல, நீ அவரை நோக்கி பார்க்குற, யாருக்கு முன்னாடியும் நீ வெக்கப்பட்டு போகவே மாட்ட. ஹல்லேலூயா, ஆமென். பாருங்க, பைபிள் அதான் சொல்லுது. So don't be afraid. ஹல்லேலூயா. You're worth more than many more sparrows. இன்னும் அநேக குருவிகளை பார்க்கலாம் நீ விசேஷத்துவ, நீ முக்கியமானவ. You're valued, you're worth. கடவுளுக்கு இதெல்லாம் விட நீ முக்கியம். அதை போஷித்துட்டு பாருங்க, வீட்டில் வளர்க்குற நாயை போஷிக்கும் போது பிடிக்கீரி வாங்கி போடுறோம். சிர்லாக்கு பிறந்த குழந்தைக்கு கொடுக்குறாங்களோ இல்லையோ, ஆனால் வளர்க்குற நாய்க்கு சிர்லாக் கொடுக்குறாங்க. டைமுக்கு போய் தடுப்பூசி போடுறானுங்க, அதுக்கு நல்ல கேஜ், அதுக்கு நல்ல காஸ்ட்லி செயின், அதை வளர்க்குறதுக்கு என்னென்னவோ பண்ணுறானுங்க. நாய் வளர்க்குறவன் குழந்தைய வளர்க்காத போயிடுவானா? எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டு பூனியை வளர்த்துனுங்கிறான், மாதம் அதிகம் 3000-4000 ரூபாய் செலவு பண்ணுவாங்க போட்டு, தலைகால் போய் மைண்ட் போகிறான், அவனுக்கு சோறு இல்லைனா கூட. ஒரு மிருகத்தை பார்த்துக்கிற நீயே, பொல்லாதாவே நீயே ஒரு மிருகத்தை நீ அப்படி பார்த்துக்கும் போது உன் பிள்ளையை நீயே விட மாட்டேல்ல, உன் பிள்ளையை நீயே விட மாட்ட. ஹல்லேலூயா, ஆமென். அப்போ கர்த்தர் உன்னை விட்டுருவாருன்னு நினைக்கிறியா? இல்லவே இல்லை. கர்த்தர் உன் மேல ஒரு தரிசனத்தை வச்சிருக்கிறார். கர்த்தர் உன் மேல ஒரு அன்பான உங்களுடைய கரங்களை வைத்திருக்கிறார். பாருங்க, லூக்கா அதிகாரம் 12, புக் ஆஃப் லூக் சாப்டர் 12 படிக்கலாம். 12 எடுத்துக்கலாம். 6 Are not 5 sparrows sold for 2 pennies? இதில் சொல்லுது, Yet not one of them is forgotten by God. சீப்பான பறவை என்ன, 5 பானிக்கு 5 குருவி 2 பானிக்கு கிடைக்குதான். Yet not one of them is forgotten by God. ஒன்று கூட மறக்கப்படுறது இல்லையா கடவுள்கிட்ட, கடவுளுடைய கண்கள்லேருந்து. இன்னைக்கு நீ மறக்கப்படலை, அத்தையே மறக்காத கர்த்தர் உன்னை எப்படிங்க மறந்துடுவார்? அதான் அவர் சொல்கிறார் பாருங்க, 7. Indeed, the very hairs of your head are all numbered. Don't be afraid, you are worth more than many sparrows. லூக்கா அதிகாரங்கார் சொல்கிறாரு, என்ன சொல்கிறாருன்னா, இதை தான் சொல்கிறார், they are much more. அவங்கள விட நீ ரொம்ப முக்கியமானவோ. கடவுள் ஒன்று விட்டுற மாட்டார். பிள்ளைங்க கேட்பாங்க, பார்த்துக்கிறீங்களா ஏன்னாங்க அத்தை அது கொண்டி செய்கிற அப்படின்னு. இல்லை, பறவை கொண்டி செய்கிறதில்ல. கர்த்தர் உன் மேலே ரொம்ப அன்பாக முடியை எண்ணி வச்சிருக்கிறார். நீ யாரும் இல்லாத அனாதை இல்லை, உனக்கு ஒரு தகப்பன் இருக்கிறார். யாரும் இல்லாத இதெல்லாம் பைபிள் அதான் சொல்லுது, எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுத்தோம், இதெல்லாம் அந்நியர்கள் கவலைப்படுவாங்க. அப்பா இருக்கிறாருன்றவன் கவலைவே பட மாட்டார். நிச்சயமா அப்பா உங்களை நடத்துவார், அப்பா உங்களை போஷிப்பார், அப்பா உங்களை பாதுகாப்பார். பறவையை பார்க்குறாரா? அத்தையே பாதுகாக்கிறார், அத்தையே பெஸ்ட்டாக போஷிக்கிறார். என்ன விட்டுருவாரா? கெட்ட குமாரன் கூட விட்டு போன உடனே அப்பா வீட்டில் வேலைக்காரனுக்கு கூட நல்ல சோறு, மிச்சமான சோறு. நான் பிள்ளை, நான் வேலைக்காரனாவது போயிடலாம் தான் போனான், ஆனால் அப்பா அவனை பிள்ளையாக தான் ஏற்றுக்கொண்டார். நீ தேவனுடைய பிள்ளை. நீ எப்போ இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டியோ பிதாக்கு பிள்ளையாகும்படி எல்லா அதிகாரமும் உனக்கு இருக்கு. நீ அவருடைய பிள்ளையா இருக்கும் போது அதை நீ விசுவாசித்து நம்பும் பொழுது, நான் சொல்றேன், உன்னுடைய ஒரு முடி குருவிகளை பார்க்கிலும் ஒரு 2 காசுக்கு 5 குருவி கிடைக்குது. ஒரு 2 வாங்கினா 1 ஃப்ரீ போலகுது. ₹1 குத்து, சும்மா சொல்கிறேன், ₹1 குத்து குத்தா 2 கொடுப்பான். ஒரு 2 வாங்குறதுனால உனக்கு 1 ஃப்ரீ அப்படின்றார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க இதை? ஆண்டவர் உங்கள் மேலே ரொம்ப பிரியமாக இருக்கிறார். ஆண்டவர் உங்கள் மேலே ரொம்ப கரசனையாக இருக்கிறார். ஆண்டவர் உங்கள் மேலே தயவாக இருக்கிறார். கிருபையாய் தான் அவருடைய குமாரனை உனக்கு கொடுத்துருக்கிறார். குமாரனே கொடுத்துட்டாருங்க உனக்கு. மற்ற எல்லாவற்றையும் கூட கொடுக்காம விட்டுருவாரா?
அருள் பண்ணாம விட்டுருவாரா? உன்னுடைய தேவைகளை சந்திக்காம விட்டுருவாரா? நீ வைத்திருக்கிற திட்டம், தரிசனங்கள், கர்த்தர் கொடுத்த தரிசனத்தை நிறைவேற்றாம போயிடுவாரா? உன் அனாதையாய் கர்த்தர் விடவே மாட்டார். அவர் சொல்றார், you are much more worth, you are much more valued, will I not much more clothe youன்றார். அதை விட அதிகமாக உன்னை உடுத்த மாட்டேனா அப்படின்றார். உங்களை நீங்கள் அற்பமாக நினைக்காதீங்க, அற்புதமாக நினைங்க. ஏன்னா நம்ம எல்லாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், நம்ம எல்லாம் தேவனுடைய ரத்தமாக இருக்கிறோம். அவர் ரத்தத்தை கொடுத்து நம்மளை மீட்டெடுத்திருக்கிறாரு. அவர் அவ்வளோ சீக்கிரம் உங்களை கீழே விட்டுற மாட்டாரு. ஸோ தைரியமாக இருங்க. இந்த நாள் உங்களுடைய நாளாக முடிய போகுது. கண்களை மூடி செபிக்கலாம். நல்ல தகப்பனே, ஒரு பறவையை கவனிக்கிற, ஒரு குருவிகளை கவனிக்கிற கர்த்தர், என்னுடைய ஒரு முடிகளை எண்ணி வைத்திருக்கிற கர்த்தர், எனக்காக குமாரனே கொடுத்த கர்த்தர், மற்ற எல்லாவற்றையும் அருளாத இருப்பது எப்படி டாடி? நீங்கள் நிச்சயமாக சந்திக்கிறதுக்காக நன்றி, எங்களை போஷிக்கிறதுக்காக நன்றி, எங்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் அருமையாய் சந்திக்கிறதுக்காக நன்றி ஆண்டவரே. இதுவரைக்கும் கைவிடாத கர்த்தர், இதுவரைக்கும் விட்டு விலகிடாத கர்த்தர், இனி நீங்கள் செய்ய போகிற எல்லா நன்மையான காரியங்களுக்கு நன்றி ஆண்டவரே. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஃபார் த கிரேஸ், தேங்க்யூ ஃபார் த mercy. pour out your love, you care us. நீங்கள் எங்களை விசாரிக்கிறவராக இருக்கிறீங்க, எங்களை சுகமாக்குறவராக இருக்கிறீங்க. ஐஸ்வர்யம் இயேசுவின் நாமத்தில் இவர்களுக்கு சொந்தமாகட்டும் ஆண்டவரே. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிற நல்ல தகப்பனே, ஆமென். உங்கள் எல்லாருக்குமே கிருபையும் சமாதானம். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்வார். அநேகர்களுக்கு இந்த வார்த்தையை பகிர்ந்து கொடுங்க. ஆண்டவர் ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பிரோஜனப்படுத்தி கொள்ளுங்க. நேரத்தை கொடுங்க. ஒரு நாள் கேட்டுட்டு விட்டுடாதீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். 100 நாள் ஆண்டவர் நம்மளுடைய ஐஸ்வர்யத்தை விரும்புகிறாரா? அதை எப்படி நம்ம அடையிறது? அதுக்கான பிரின்சிபல்ஸை தான் நம்ம பார்த்துன்னு வரோம். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமென்.